கிருபைக்கு நன்றி. எனக்கு சொன்னீங்கனால் அமரலாம். யூ கேன் பி சீட்டட். ரொம்ப சந்தோஷம். அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஞாயிறு ஆராதனையில் நினைக்கிறேன் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஞாயிறு ஆராதனையில் பேசுகிறேன். தொடர்ந்து கூட்டங்கள் அவர் சொன்னது மாதிரி நேற்று பூதலூர், முந்தின நாள் மதுரை, அதற்கு முந்தின நாள் தேனி, இன்று இங்கு நாளை எங்கள் ஆலயத்தில் எல் ஜோசப் முழங்கால் யுத்தம், ஒரு ஊழியர் கூடுகை, ஒரு 200 மேற்பட்ட மக்கள். தொடர்ந்து 40 நாட்களாக தினந்தோறும் சிலுவை தியானம், இப்படி தொடர்ந்து ஊழியங்கள். அதுக்கு அடுத்த வாரத்தில் அயர்லாந்து, இங்கிலாந்து, இப்படி பல நாடுகள் ஊழியம். இதுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நல்லவர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதாவது தேவன் நம்மில் நம் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுவரை மரணம் நம்மை மேற்கொள்ளாது. எல்லாம் சொல்லுங்க, என்னில் என் மூலமாய் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் என்னை மேற்கொள்ள முடியாது. இது ஒரு ஆங்கில பழமொழி. God's plan, a spiritual man is immortal till God's work is done in him and through him. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் அவனில் அவன் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது செய்து முடிக்கிற வரை அவனுக்கு மரணமே வராது. பயமாக இருக்குதோ? உலகத்தில் ஒருத்தர் சொன்னார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. சொன்னவர் மரித்தார், ஆனால் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் மரணத்தையே மரணமாக்கினவர். இல்லை வாயில திறன் சொல்லுங்க, மரணத்தையே மரணமாக்கினவர். மரணத்தையே மரணமாக்கினவர். மரணத்திற்கு ஒரு மரணம் இருக்குமானால் அது இயேசுவின் மரணம்தான். அவர் சொன்னது மாதிரி ஏறக்குறைய என்னுடைய 17 வயதில் ஆண்டவரிடத்தில் வந்தேன், 20 வயதில் ஊழியத்திற்கு வந்தேன். இன்றைக்கு 53 ஆண்டுகளாக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த யூடியூப்பில் ஏறக்குறைய 11,000க்கு மேற்பட்ட செய்திகள் இருக்கிறது. இந்த யூடியூப்பில் என்னுடைய பேர் நீங்கள் போட்டிங்கன்னா 11,000க்கு மேற்பட்ட செய்திகள். ஊழியம் செய்கிறவர்களுக்காக சங்கீதங்களுக்கு ஒரு 260 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், சங்கீதங்களுக்கு மாத்திரம். நீதிமொழிகளில் ஒரு 80 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சிலுவை தியானத்தை குறித்து ஒரு 70 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இது விளம்பரங்களுக்கெல்லாம் அல்ல, அது எனக்கு அவசியமும் இல்லை. அதாவது இங்கே அன்னோனாக இருக்கணும், அங்கே வெல்னோனாக இருக்கணும். இங்கே அறியப்படவங்களாக இருக்கணும், அங்கே அறியப்பட்டவங்களாக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், இங்கே அறியப்படாதவர்களாக இருக்கணும், இங்கே அறியப்படாதவர்களாக, அங்கே அறியப்பட்டவர்களாக இருக்கணும். இங்கே அறியப்பட்டவர்களாக. இங்கே வெல்னோனாக இருக்கிறவங்கெல்லாம் அங்கே அன்னோனாக இருப்பாங்க. நீங்கள் அன்னோன், ஆனால் அங்கே வெல்னோன். சொல்லுங்க, இங்கே நான் அறியப்படாதவன், அங்கே அறியப்பட்டவன். இங்கே இருக்கிற ஒரு சிலரை தவிர எனக்கு ரொம்ப பேர் தெரியாது. முதலுக்கு நம்முடைய ஊழியர்களை தவிர நிறைய பேர் சிலவங்களுக்கு தெரியும், ஆனால் பேர் தெரியாது. யாருக்கு பெயர் தெரியுதோ இல்லையோ அவருக்கு நம்ம பேர் நல்லாவே தெரியும். 87ஆம் சங்கீதத்தில் நம்முடைய பெயரையெல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் இன்னான் இன்னான் என்று எழுதி வைத்திருக்கிறார். எல்லாம் கவனியுங்கள். 87:5 இன்னான் இன்னான். தட் மீன்ஸ் நான் யாரு, என் ஊர் என்ன, என் பேர் என்ன, என் பேக்ரவுண்ட் என்ன, இன்னான் இன்னான் என்று எழுதி வைத்திருக்கிறார். வசனம் படிக்கிறீங்களா? இன்னான் சீயோனை குறித்து. உங்க பேரை போட்டுக்கணும், எல்லாரும் உங்க பேரை போட்டு. எவ்ரிபடி புட் யுவர் நேம். ஸ்டீஃபன் தேவகுமாரை குறித்து இன்னான் இன்னான். நம்ம உங்க பேரை போட்டு படிக்க சொன்ன உங்க பேர் கிறிஸ்டியை குறித்து எல்லாரும் உங்க பேரை போட்டு சொல்லுங்க. உங்க பேரை போட்டு சத்தமா பரல உங்க பேரை கேட்கட்டும். ஹலோ எல்லாரும், அவங்க படிக்க மாட்டாங்க, நீங்க சொல்லுங்க உங்க பேரை போட்டு. 1 2 3. இன்னான் இன்னான். அதோட அர்த்தம் தெரியுமா? மை வேர் அபவுட்ஸ், வேர் ஐ born, வேர் ஐ live, வாட் ஐ do. அந்த இன்னான் என்னான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? வாட் ஐ வாஸ்,
வாட் ஐ ஆம், வாட் ஐ வில் பி. தமிழில் சொல்லுகிறேன், நான் யாராய் இருந்தேன், யாராய் இருக்கிறேன், யாராய் இருக்க போகிறேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி, யாராய் இருந்தேன், யாராய் இருந்தேன், யாராய் இருக்கிறேன், யாராய் இருக்கிறேன், யாராய் இருக்க போகிறேன். யாராய் இருக்க போகிறேன். இது சபையின் போதகருக்கு தெரியாது அவர் யாராய் இருப்பார் என்று, அவருடைய மகனுக்கும் தெரியாது அவர் யாராய் இருப்பார் என்று. ஆனால் இன்னைக்கு he knows what I was, he knows what I am, he knows what I will be. எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு என் கடந்த காலம் தெரியும், அவருக்கு என் கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், நிகழ்காலம் என் தெரியும், வருங்காலம் தெரியும். என் வருங்காலம் தெரியும். என் நண்பனுக்கு கடந்த காலம் தெரியும், எனக்கு நிகழ்காலம் தெரியும், என்னை படைத்தவருக்கு 3 காலங்களும் தெரியும். ஆமென், 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 ஆமென். My friend knows my past tense, I know my future tense, present tense, but the Lord knows all the 3 tense. Yes, Jesus. Hallelujah. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். பாசுக்கு தெரியாதோ? படைத்தவர் இல்லையா? பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் எல்லாம் நடத்திடுவார். இல்லை சொல்லுங்க, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் எல்லாம் உங்களை பார்த்துப்பார். ஹலோ, உங்கள் தாயின் கருவிலை உங்களை பார்த்து ஒன்றுமில்லாத போதே உங்களை பார்த்தவர். என்னை பாருங்க, அவர் அறியாதிருந்த போதே என்னை நேசித்தவர் என்னை நேசிக்காம இருப்பாரா? ஆமென். அந்த ஆகாயில் ஒரு வசனம் இருக்குது, ஆகாய் 2:12, எகிப்து தேசத்தில் நான் உனக்கு செய்தது போல. ஆகாய் 2:12 நினைக்கிறேன், 2:4 நினைக்கிறேன். எகிப்து தேசத்தில், ஆனாலும் அதுக்கு பின்னால் அதுக்கு அடுத்த வசனம், எகிப்து. நீங்கள் எகிப்திலிருந்து ஒரு புறப்படுகிற நிமிஷம், போது, ஒரு நிமிஷம். எகிப்தில் இருந்த காலத்தில், ஹலோ கவனிக்க எல்லாரும், ஐ வாஸ் இன் ஈஜிப்ட். ஒரு காலத்தில் நான் ஒரு சினிமா பைத்தியம். ஒரே படத்தை 13 தடவை பார்த்துருக்குறேன். நிறைய புக்ஸ் படிப்பேன், ஐ மீன் நாவல்லாம். 500 பக்கம் உள்ள ஒரு புஸ்தகத்தை ஒரு இரவில் படிச்சிருக்கிறேன். 500 பக்கம், நிறைய சாண்டில்யன், மூவா, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஜெயகாந்தன். 500 பக்கங்கள் உள்ள புஸ்தகத்தை ஒரு இரவில் படிச்சிருக்கிறேன். அதில் போட்டிருக்குது, ஐ மீன் அந்த வசனத்தை படிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, ஹலோ எங்கேருந்து? நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் அங்கே தான் இருந்தோம். பாருங்க, அன்னைக்கு அற்புதம் செய்தவர் இன்னைக்கு அதை விட மேலான அற்புதம் செய்வார். ஆமென். தமிழ் புரியுதா? அடிக்கடி கேட்பேன். அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, என் பேர் ராதாகிருஷ்ணன், எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணி, எங்கள் அம்மா பேர் கிருஷ்ணவேணி. எனக்கும் பைபிளுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு காலத்தில் தூக்கம் வரலைன்னா பைபிள் படிப்பேன். எனக்கு என் உணவே இதுதான். என்னுடைய உணவே இதுவரைக்கும் ஒரு 60க்கு மேற்பட்ட புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். ஊழியர்களுக்காக மாத்திரம் ஒரு 13 புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். 13 புஸ்தகம். சங்கீதங்களுக்கு விளக்க உரை, இந்த வாக்குத்தத்தத்தின் தேவன் 1ஆம் தேதி ஆராதனை, முதல் தேதி ஆராதனை மையமாய் கொண்டு ஒவ்வொரு மாத வாக்குத்தத்தத்தை 13 ஆண்டுகளாக பேசின வசனத்தை 13 புஸ்தகமாக போட்டிருக்கிறேன். இது வேலை இல்லாமல் இல்லை, நான் மரித்தாலும் அது பேசும். ஆமென் சொல்லுங்க. இன்னான் இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், சாதித்தான் என்று சொல்லப்படும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். சொல்லுங்க, வாழ்வது ஒரு வாழ்க்கை, வாழ்வது ஒரு வாழ்க்கை, அர்த்தத்தோட வாழுங்க. கைப்பிடி சொல்லுங்க, அர்த்தத்தோடு வாழுங்க. கைப்பிடி சொல்லுங்க, வாழ்வது ஒரு வாழ்க்கை, வாழ்வது ஒரு வாழ்க்கை. there must be a meaning. பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், பிள்ளைகளை பெற்றேன், திருமணம் பண்ணேன், பேறுகாலம் பார்த்தேன், அது ஆடு மாடு கூட செய்து. புரியவே இல்லை, அது வாழ்க்கை அல்ல. there must be a meaning. என் வாழ்க்கைக்கு பிறகு நான் பேசப்பட வேண்டும். இல்லை சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு பிறகு நான் பேசப்பட வேண்டும், இல்லையேல் சொல்லப்பட வேண்டும். அந்த அம்மா படிச்சாங்களே, இன்னான் இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், இப்படிலாம் பண்ணா அப்படின்னு அங்க சொல்லப்படணும். ஆமீன். It is not how long I live, how well I live.
எவ்வளவு காலம் வாழ்கிறேன் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தேன் என்பதுதான் முக்கியம். ஆமென். எல்லாம் கைப்பிடி சொல்லுங்க, எவ்வளவு காலம் வாழறீங்க எவ்வளவு நாள் வாழ்றீங்க முக்கியமே இல்லைங்க. முக்கியமில்ல. I travel more than 43 countries. மனிதர்கள் போகாத இடங்களுக்கெல்லாம் போக ஆண்டவர் உதவி செய்தார். கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு, ரஷ்யா, சைபீரியா, போலந்து, செக் ஸ்லோவேக்கியா, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, இருண்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, அமேசான் காடுகளுக்கு, பிரேசில், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. என் வாழ்க்கை எனக்கு பிறகு பேசப்பட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். சத்தமா வாழும் போதும் பேசப்பட வேண்டும், ஆமென். மரித்த பிறகும் பேசப்பட வேண்டும். பட வேண்டும். ஆபேல் மரித்து இன்றும் பேசப்படுகிறார். ஆமென். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆபேல் மரித்து மரித்து இன்றும் பேசப்படும். ஒரு சின்ன கேள்வி, எத்தனை பேர் அவங்க அம்மா அப்பா நினைக்கிறீங்க? அடிக்கடி எத்தனை பேர் காலம் கடந்து போன உங்க அம்மா அப்பா நினைக்கிறீங்க? உயிரோடு இருக்கும்போது நினைக்கிறது இல்லை, அப்புறம் செத்த பிறகு நினைக்கிறது இல்லை. புரியவே இல்லை, தமிழ் புரியல சிஸ்டம் உங்களுக்கு. எத்தனை பேர் உங்கள் தாய் தவணை நினைக்கிறீங்க? கடந்து போன மக்கள், அவங்கள நினைக்கிறவங்களோ இல்லையோ, உங்களை உலகம் நினைக்கணும். ஒரு டிஜேஸை இன்றைக்கும் பேசப்படுகிறார், ஒரு சாரல் நவரோஜியம்மா இன்றைக்கும் பேசப்படுகிறார். அவங்க தான் எனக்கு ஸ்டீஃபன் தேவகுமார் அந்த பேர் வச்சாங்க. எத்தனையோ பேர், எம்எல் ஜெபசிங் பேசப்படுகிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி, தேவனே தேவனே என்னை ஒரு பேசும் பொருளாய் மாற்றும். பேசும் பொருளாய் மாற்றும். சத்தமா, தேவனே என்னை ஒரு பேசும் பொருளாய் மாற்றும். பொருளாய் மாற்றும். ரெண்டு விதங்களை பேசப்படலாம். ரெண்டு கொலை பண்ணாலும் பேசப்படலாம், ரெண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாலும் பேசப்படலாம். ஒன்று சொல்லட்டுமா? என்னோட அனுபவம், நீங்கள் மரித்தால் உங்கள் மகன் அழுவானா, மகள் அழுவாளா, மனைவி அழுவாளா கேள்விக்குறி. உங்களால் தேவனை அறிந்தவள் மட்டும்தான் அழுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்குன்னு 4 பேர் ரெடி பண்ணுங்க. எதுக்கு? தமிழ் புரியல. உங்க மனைவி அழுவாங்களான்னு தெரியாது. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அடக்காராதனைக்கு. கணவன் இறந்துட்டார். அந்த அம்மா சொல்லுது பையன்கிட்ட, டேய் பாஸ்புக் போய் முதல்ல செக் பண்ணிடான்னு சொல்லுது. என்னங்க, எதை செக் பண்ணு? என்ன அர்த்தம்? உங்கள் டேடி எவ்வளோ காசு வச்சுக்கிறாரு? பிள்ளைகள் கூட அப்படித்தான். ஒரு பையன் சொல்கிறான், மரித்தோர் அடக்கம் பண்ணிவிட்டு நான் பிரியாணி சாப்பிட்டு வரேன்றான். உலகம் அப்படித்தான். ஆனால் உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கையும் பேசப்பட வேண்டும். ஆமேன். இதனால் என் செய்தி என்னவென்றால், வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். எல்லாம் சொல்லுங்க. நிறைய பேர் பாவம் இன்னைக்கு, சில பேருக்கு தம்பி வேணாம், ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. வாழும் காலங்கள் கொஞ்சம். சொல்லுங்க எல்லாரும். எப்படி வேண்டுமா வாழலாம், ஆனால் வாழப்போகிற காலங்கள் அதிகம். ஆங்கிலத்தில் லைஃப் இஸ் ஷார்ட் பட் இட்டர்னிட்டி இஸ் லாங். வாழும் காலங்கள் கொஞ்சம், மிஞ்சி போனால் 70 வருஷம். ஆடாதடா மனிதா, கொஞ்ச நாள் வாழலாம். கவனிங்க, வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த வாழ்க்கை. புரியவே இல்லை. இந்த வாழ்க்கை சரி இல்லைன்னா அந்த வாழ்க்கை சரியாகவே இருக்காது. இது அரங்கேற்றம். இது வந்து ஒத்திகை, அது அரங்கேற்றம். ரிஹர்சல் நல்லா இல்லைன்னா அந்த ரியாலிட்டி எப்படி இருக்கும்? சொல்லுங்க. இது வந்து ஒத்திகை. சத்தமா, இது ஒத்திகை, அது அரங்கேற்றம். அந்த நாள் வரும், நீங்களும் நிற்கணும், நானும் நிற்கணும். இங்கே நிற்க முடியலன்னா அங்கே நிற்க முடியாது. நல்லா கவனிங்க. இங்கே சபை போர் அடித்தா உங்களுக்கு பரலோகம் போர் அடிக்கும். இங்கே பாட்டு போர் அடித்தா பரலோகத்தில் போர் அடிக்கும். ஒன்று சொல்லட்டுமா? அதாவது ஏசி இல்லாமல் நீ எங்கே இருந்தாலும் நரகம்தான். புரியவே இல்லை. சொல்லுங்கள். ஏசி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையே, ஏசு இல்லாமல் வாழ்கிற வாயை திறந்து, ஏசு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையே நரகம்தான். நரகம்தான். இயேசுவோடு கூட நரகமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரலோகம்தான். நரகமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரலோகம்தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்களாம் ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கோம்? இல்லைங்க. பையா சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது. விளங்குதா? நாங்கள் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே என்ன பண்ணி பார்க்குறீங்க? உங்கள் வீட்டில் 2 பையன் வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியல,
நாங்கள் இத்தனை பேர் மேனேஜ் பண்ணுறோமே, எங்களுக்கு எப்படி இருக்கும்? அதில் ஒரு 70 சபைகள், 70 பாஸ்டருங்க. அந்த 70 பாஸ்டரும் ஒன்றொன்று ஒரு விதம். என்னங்க, மனிதர்கள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இத்தனை பேர் டீல் பண்ணுறோமே, உண்மையாக ரியல் ஹீரோ நாங்கள் தான். எங்களுக்கும் வில்லன்களும் உண்டு, வில்லிகளும் உண்டு, அதையும் சமாளிக்கிறோம். ஒரு ஹீரோனாக இருந்தால் யார் இருப்பா அங்கே கதையில்? ஒரு ஹீரோனாக இருந்தால் இப்போ இவர் ஹீரோ நினச்சிங்களேன், ஒரு பெரிய ஹீரோ, ஒரு சின்ன ஹீரோ. இந்த நிச்சயமாக பெரிய ஹீரோனுக்கு ஒரு பெரிய வில்லன் இருப்பான், சின்ன ஹீரோவுக்கு சின்ன வில்லன் இருப்பான். ஆனால் கடைசியில் சுபம் புரியவே இல்லை. கதாநாயகன் அடி வாங்குவார், ஆனால் கடைசியில் கண்ணாடி உடைச்சுன்னு வெளியே வருவார். புரியவே மாட்டாது. கதாநாயகன் அடி வாங்குவார், அவன் கீழே தள்ளுவான், இவருக்கு ரத்தம் வரும். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? ஒரு நாள் அவர் கண்ணாடியை உடைச்சு கதாநாயகன் வெளியே வருவார். என்னவோ பரலோகத்து வந்த மாதிரி பண்ணுறீங்க. அவர் தான் மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாடுகளை சகித்தார், நிந்தைகளை சகித்தார். டைம் கிடச்சிங்கன்னா என்னுடைய சிலுவை தியானத்தில் ஒரு 80 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், பல தலைப்புகளில் பேசியிருக்கிறேன். மிகைப்படுத்தலில் நீங்கள் கேட்காத செய்திகளாக இருக்கலாம். ஐ ரீட் மோர் தென் 5 hours எவ்ரி டே. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நான் படிக்கிறேன். என்ன காரணம்னா, 100 பக்கம் படித்தா 10 பக்கம் மனசில் பதியும். 10 பக்கம் மனசில் பதிஞ்சால் ஒரு பக்கம் விஷயம் சொல்லலாம். ஒரு பக்கம் விஷயம் சொன்னால் அவனுக்கு ஒரு வார்த்தை உள்ளே போகும். புரியவே இல்லை. உங்களுக்கு ஒரு வார்த்தை உள்ளே போனோன்னா நாங்கள் 100 பக்கம் படிக்கணும். 100 பக்கம் படித்தா 10 பக்கம் மனசில் பதியும். 10 பக்கம் மனசில் பதிஞ்சால் ஒரு பக்கம் விஷயம் சொல்லலாம். ஒரு பக்கம் விஷயம் சொன்னால் உங்களுக்கு சத்தமா, அதுவும் படிக்கட்டு இறங்கி போனால் நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நாளின் செய்தி எசேக்கியேலின் புஸ்தகம். ஒரு 4 பேரை, தம்பி நீங்கள் தான், நீங்கள் யார் லேப்டாப் ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறீங்களா? சரி, ஒர்க் பண்ணாத 4 பேர் ரெடியாக இருங்க. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் தேடும் மனிதன். எல்லாம் சொல்லுங்க. தேவனை தேடும் மனிதன். தேவன் தேடும் மனிதன். தேவன் தேடும் மனிதன். சத்தமா. இந்த பைபிள் முழுக்க முழுக்க ஒரே ஒரு சத்தியம்தான். நல்ல கவனிங்க. இந்த 66 புஸ்தகங்களை ஒரே ஒரு சத்தியம் தான் சொல்லுது. இதுதான் இந்த வேதத்தினுடைய சிறப்பு. ஒரே ஒரு சத்தியத்தை திரும்ப திரும்ப பேசுகிறார். அந்த சத்தியம் என்னவென்றால், ஓடும் ஒரு மனிதன், அவனை தேடும் ஒரு ஆண்டவர். A seeking God and running man. சொல்லுங்க, ஓடும் மனிதன், ஓடும் மனிதன், அவனை தேடும் ஒரு ஆண்டவர். அவனை தேடும் ஒரு ஆண்டவர். இது ஆதியாகமத்தில் பார்க்கலாம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஓடும் ஒரு மனிதன், அவனை தேடும் ஆண்டவர். He knows his whereabouts. அவன் எங்கே இருக்க நல்லாவே தெரியும். அதல்ல அர்த்தம். அப்படி அதாவது என்னன்னா, நான் எப்படி வைத்தேன், நீ எப்படி இருக்கிறாய். ஒரு சின்ன கேள்வி, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை படைத்த நோக்கத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? ஹலோ, மேன் இஸ் a மாஸ்டர் பிளான் ஆஃப் God. தேவனுடைய படைப்பில் மிகப்பெரிய சிகர மனிதன். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. தேவனுடைய படைப்பிலே நான் ஒரு சிகரம். I am a master plan of God. பிளான் இல்லை, மாஸ்டர் பிளான். அப்போ அந்த மாஸ்டர் பிளானில் நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்களா? ஏன் உங்களை தான் கேட்குறேயா? ஏன் நீங்கள் தற்செயலாக இங்கே நீங்கள் இல்லை? இன்னைக்கு பீப்புள் who are come for the first time, you are not here by accident. நீங்கள் தற்செயலாக இல்லையா? தேவங்களை கொண்டு வந்தார். 1907 வருஷத்தில் மே மாதத்தில் ஒரு சினிமா போயிட்டு வரேன். ஜீவநாடின் படம் பேர். ஜீவனே இல்லாமல் வந்தேன். அந்த வழியாக போகும்போது ஒரு பாட்டி என்னை தொட்டது. அந்த பாட்டி என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. அந்த சபையிலே 16 ஆண்டுகள் நான் ஊழியனாய் பணியாற்றினேன். அவர் ஒரு மாபெரும் தேவ மனிதர், ஹென்றி ஜோசப் ஐயான்னு சொல்லி. நான் சொல்லுற கருத்து, தற்செயலாக அன்றைக்கி நான் போனதில்லை, அதுதான் தேவ திட்டம், தேவ தீர்மானம். அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா, அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஜெபிக்கிற ஒரு அம்மா அப்பா யாருக்கு இருக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தில் பில்கேட். சொல்லுங்க, ஜெபிக்கிற தாய் தகப்பனை பெற்றவங்கெல்லாம் தேவனே நன்றின்னு சொல்லுங்க. தேவனே நன்றி. சத்தமா, தேவனே நன்றி. ஜெபிக்கிற தாய் தகப்பனை பெற்றவர்கள் எல்லாருமே தேவனே நன்றி. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. எங்கள் அம்மா அப்பாலாம் என் வேதத்தை கொளுத்துனவங்க தான்.
ஆனா ஜெபிக்கிற தாய் தகப்பனை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். அம்பானியா இருப்பதை விட ஆண்டவரின் பிள்ளையா இருப்பது ஆசீர்வாதம். ஆமென். ஹalleluya. நம்புறீங்களாமா? எஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாமை வந்துடும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும், கர்த்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா கிருபை வந்துடும். ஆமென். 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 பெரிய ஆளெல்லாம் பார்க்காதீங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், ஐ ட்ராவல் மல்டி மில்லினியர் ஃபேமிலிஸ். ஐ ஸ்டேட் வித் தம். எனக்கு ஒரு நண்பர் தெரியும், அவருக்கும் தெரியும். அவர் வீட்டில் லேட்டஸ்ட் மாடல் 10-12 கார் இருக்குது, லேட்டஸ்ட் பிராண்ட் நியூ எல்லாமே. அவருடைய சபை 50 கோடி ரூபாய், 34,000 ஸ்கொயர் ஃபீட், 6 ஆராதனை, 10 கார் நிற்குது, எல்லாம் லேட்டஸ்ட் பிராண்ட் நியூ ஒன். ஒரு நாள் கூட நான் அதை பார்த்து பெருமை சொல்றதே இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றா இருந்தோம், ஒன்றா ஊழியம் பண்ணோம், ஒரே இடத்துல தான் வளர்ந்தோம். இன்றைக்கி அவருடைய நிலைமை வேறு இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் பொறாமப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? அவரை உயர்த்தின கர்த்தர் என்னை ஒரு நாள் உயர்த்துவார். ஆமென். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் சொல்ல நம்புகிறேன். திரும்ப கவனிங்க, இவங்கெல்லாம் நாங்கள்லாம் அம்பானி குடும்பத்தில் பிறக்கலை, அடிப்படை தேவையில்லாத குடும்பத்தில் பிறந்தோம். ஆனால் அம்பானியை விட கர்த்தர் எங்களை நல்லா வச்சிருக்கிறார். ஆமென். 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 நீங்கள் பொறாமப்பட்ட விட பரவாயில்லை. ஐ மீன் இன் அதர் சென்ஸ், பணத்தில் இல்லை, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, அதாவது இன்விசிபிள் விசிபிள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். எஸ் ஜீசஸ். ஹalleluya. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். கையே உயர மாட்டேங்குது. உங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார், அல்லேலூயான்னு சொன்னால் கை தூக்கணும்னு சொல்லுவார். உங்களுக்கு சொல்லலையோ? அல்லேலூயான்னு சொன்னாலே செய்யணுமா? கையை உயர மாட்டேங்குது. பழக்கமே இல்லையா? இங்கே பழக்கம் இல்லாத உங்களுக்கு அங்கே பழக்கமே வராது. புரியவே இல்லை. இங்கே பழக்கம் இல்லாத உங்களுக்கு அங்கே என்னங்க, இங்கே பாட்டு பாடாத உங்களுக்கு அங்கே பாட்டு, இங்கே கை தட்டாத உங்களுக்கு அங்கே கையே வராது. ஆமீன். ஒரு வாழ்வு அது உமக்காக. ஆரம்பத்தில் சொன்னேன், ஆதாமே நீங்க இருக்கிறாய், தேடி வரும் ஒரு ஆண்டவர், ஓடி போகிற மனிதன். சகேவே நீ சீக்கிரம் இறங்கி வா. A seeking God, an hiding man. வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், கொஞ்சம் கவனமாக கேளுங்க, 3 இடங்களிலுமே காட் சீக்கிங். சொல்லுங்க, தேடும் ஆண்டவர். ஆதியாகமம், மத்தேயு, வெளிப்படுத்தல். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லை? அங்கேயும் தேடினாரு, மையத்திலும் தேடுறாரு, விளிம்பிலும் தேடுறாரு. ஒரு சின்ன கேள்வி என்ன பாருங்க, இதோ தட்டுகிறேன், என்னங்க கதவை திறந்தால், கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், உடைத்து உள்ளே போவதற்கு அவருக்கு உரிமை இல்லையா, இல்லை திறமை இல்லையா? ஹலோ, உடைத்து உள்ளே போகுவதற்கு அவருக்கு திறமை இல்லையா, தகுதி இல்லையா, அவருக்கு அதற்குரிய வல்லமை இல்லையா? முடியும், முடியும். ஜென்டில் காட். சொல்லுங்க, ஜென்டில் காட். ஜென்டில் காட். சத்தமா, ஜென்டில் காட். உங்களை தட்டி உங்களை உள்ள கூட்டின்னு வர முடியும், ஆனால் அவர் செய்ய மாட்டார். தம்பி எல்லாம் கவனிங்க, உங்களை தட்டி எப்படி, தமிழ் புரியலையா? எதையோ ஒன்று தட்டி, வேலையை தட்டி, வாழ்க்கையை தட்டி, உங்களே தட்டி உள்ள வைக்கிறார் முடியும். பட் காட் டசன்ட் டூ தட். சொல்லுங்க, மென்மையானவர், மேன்மையானவர், ரொம்ப அன்பானவர். இஸ் a gentle God. உண்மையாகவே ஜென்டில்மேன் சொன்னா இயேசுநாதர் தான். உடைத்து உள்ளே வருவதற்கு உரிமை இல்லையா? என்னங்க, கதவை தட்டுகிறேன், கதவை தட்டுகிறேன், கதவை திறந்தார். அவருக்கு யார் தெரியுமா? அவனுக்கு பல பேர் இருக்குது. தடைகளை முறிக்கிறவர். இன் இங்கிலீஷ் இஸ் த பிரேக்கர். சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் உடைக்கிறார். ஆஃப்டர் ஆல் அந்த கதை உடைக்க முடியாதா? என்னங்க, அங்கங்க வில்லன் கதா எதையோ உடைக்கிறான், மாடியை உடைக்கிறான், கண்ணாடியை உடைக்கிறான், என்ன உடைக்கிறான். இந்த ஆண்டு சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. உடைக்க முடியும், ஆனால் நீயே திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் சொல்றேன், நீங்களா வந்து ஆசீர்வாதம் அவரை அடிச்சு உதைச்சாருன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. புரியவே இல்லைல்ல? நீங்களா வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அவரா உடைச்சாருன்னா அப்புறம் முகமே தெரியாது. அவரா இவர், அவர் தான் இவர்.
இன்னைக்கும் தேவன் தேடுகிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 16 வசனம் பாருங்க. நான் திறப்பில் நிற்கவும் அதாவது சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். சீக்கிரம் படிக்கணும். எசேக்கியேல் புஸ்தகம் படிங்க எல்லாரும். 22 அதிகாரம் 22, 28, 30, 22, 30. நான் சீக்கிரமா. தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். திரையில் கூட பாருங்கள், திரையில பாருங்கள். தேவன் தேடும் மனிதன். வார்த்தையும் படிக்கிறேன். சொல்லுங்க நான். எல்லாம் சொல்லுங்க. அழிக்காதபடி. எல்லாம் கரங்களை உயர்த்தி. அப்படியானால் என் அழிவை விரும்பவில்லை, என் ஆசீர்வாதத்தை விரும்புகிற கர்த்தர். உலகம் அழிவை விரும்புது தெரியுமா உங்களுக்கு? நம்ம பிரச்சனையை சொல்கிறோம் போய் ஒருத்தர்கிட்ட. இப்போ நான் சொல்கிறேன் இவர்கிட்ட, இல்லை அவர் சொல்கிறார், நான் வெளியே உச்சி கொட்டுவேன், உள்ளேன்னு நினைப்பேன், வச்சார் பாரு உனக்கு ஆண்டவர், கொஞ்சமாக நாட்டுமா அண்ணன் எப்படி பார்க்குறீங்க? அப்போ தேவன் யார்? உன் அழிவை விரும்புவதில்லை, உன் ஆசீர்வாதத்தை விரும்புகிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க. என் அழிவை விரும்பல, என் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். He knows in and out about me. என்னை பற்றி டீட்டெயிலாக தெரியும். நான் ஆரம்ப சொன்னேன், என் கடந்த காலம் தெரியும், என் நிகழ்காலம் தெரியும், என் வருங்காலம் தெரியும். நான் யாராக இருந்தேன் என்பது தெரியும், இன்னைக்கு நான் யாராக இருக்கிறது தெரியும், நான் எப்படி நடிக்கிறேன்னு தெரியும். ஒன்று சொல்லட்டுமா? கவனிங்க எல்லாரும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் 99% முகமடி அணிந்து வாழ்கிறோம். புரியவே இல்லை. 99% கிறிஸ்தவ முகமடி அணிந்து வாழ்கிறார்கள். ஆலயத்தில் கிறிஸ்டோபர், வீட்டில் போனால் லூசிஃபர். புரியவே இல்லைல்ல? ஆலயத்தில் கிறிஸ்டோபர், இங்கே வந்தால் ஏஞ்சலு, சந்தமாக கோச்சிக்கு போகிறாங்க. வீட்டில் போனால் லூசிஃபர். இங்கே வந்தால் எல்லாம் ஏஞ்சல் மாதிரி தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீட்டில் போனால் வாடா போடா. யாரை? புருஷனிங்க. கேட்டால் சொல்கிறாங்க, நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்களா, நான் பேசுகிறேன். அநியாயமாக இல்லைங்களா? டீச்சராக இருக்கிறாங்களா வாடா போடான்றாங்களாம். எப்படி தான் கூப்பிட்டீங்களா? வீட்டுக்காரர் தெரியல எனக்கு. சொல்லுங்க. நான், இந்த நான் என்ற வார்த்தைக்கு ஆளுகிறவர், அரசாட்சி செய்கிறவர், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர். ஐ ஆம். அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா அதிகாரம்? அவர் சொல்லுகிறாரு, அழிக்காதபடி. சத்தமா சொல்லுங்க, அழிக்காதபடி. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதாவது அடைக்கும்படியாக. சத்தமா சொல்லுங்க, சுவரை அடைக்கத்தக்கதாக. ஒரு சின்ன கேள்வி, அந்த சர்வ வல்லவருக்கு அதை அடைக்க முடியுமா முடியாதா? என்னங்க? முடியும். ஆனால் உன்னை தேடுறார். திரும்ப சொல்லுகிறேன், உங்களை விட்டு விட்டு அவரால் ஒன்று செய்ய முடியாது, அவரை விட்டு விட்டு நீங்கள் ஒன்று செய்ய முடியும். ஆமென். ஆரம்பத்தில் சொன்னேன், கதவை தட்டுறாரு. If you don't open, he can break. சர்வ வல்லவர், சூப்பர் காட் அவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். வானத்தையே தன் கை, பூமியை தன் கையில் வைத்திருக்கிறவருக்கு ஆஃப்டர் ஆல் இந்த கதை உடைக்க தெரியாதா? நான் உங்களை தான் சொல்றேன், முடியும். உங்களை உடைக்க அவரால் முடியும். ஆனா பாவம், நீ அவருடைய உருவாக்கப்பட்ட பாத்திரம். சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பாத்திரம் உடைஞ்சா பாத்திரத்துக்கு நஷ்டம் இல்லை, பாத்திரம் சொந்தக்கார நஷ்டம். தமிழ் புரியுதா? ஒரு பாத்திரம் உடைக்கப்படும் போது கண்ணாடி பார்த்துருப்பீங்க இல்லையோ? ஒரு பாத்திரம் உடைஞ்சா பாத்திரத்துக்கு நஷ்டம் கிடையாது. கவனிங்க, இந்த பாத்திரத்தை கீழே தூக்கி போடுறேன், இது உடைஞ்சு போகுது, இதுக்கு எதாவது நஷ்டமா? இதை காசு கொடுத்து வாங்கினார் அந்த ஐயா, அவர் தான் நஷ்டம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு நஷ்டம் இல்லை, எனக்கு நஷ்டம் இல்லை. என்னை ஒருத்தர் உருவாக்கினாரே, 1000 கனவுகளோடு, 1000 கற்பனையோடு, 1000 எண்ணங்களோடு, 1000 ஆசைகளோடு இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களே. என்ன பண்றேன்? இந்த பிள்ளை படிக்க வைக்கிறாங்க, ஒரு டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், மிஷினரியாக வரணும். என் பசங்க சொல்லி கொடுத்துருக்குறேன். எங்க காண ஒருத்தன் போய் ஆளே இல்லையா? நீ பாஸ்டர், எனக்கு 4 பிள்ளைகள், 4 பேர பசங்க, 4 பேர பசங்க சொல்லியிருக்கிறேன், நீ பாஸ்டர், நீ பாஸ்டர், நீ பாஸ்டர். படிக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ பாஸ்டர் ஆயிரு. என்னடி பார்க்குறீங்க? படித்ததில் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, ஆனால் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. இது தெரிஞ்சா சேர்தான். நான் இந்த பிள்ளைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பிள்ளைகள் அடிக்கும் போது, பிள்ளைகள் அடிக்கும் சொல்லுவேன், அவனுக்கு படிப்பு வரும், அதை விட தேவ கிருபை வரும். ஆமென் ஆமென் ஆமென். அடிக்கடி சொல்லுவேன். இந்த நேற்று கூட சொன்னேன், அதான் உங்கள் பிள்ளைகளுக்கு நம்பர் 1 என்கரேஜ் யுவர் சில்ட்ரன், 2வது என்ரிச் யுவர் சில்ட்ரன், 3 எஜுகேட் யுவர் சில்ட்ரன்,
அதாவது எம்பவர் யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைகளுக்கு உங்க அபிஷேகத்தை தாங்க. எஸ், ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? அபிஷேகத்தை தான். நீங்க சண்டைக்காரியா இருந்தா பிள்ளை சண்டைக்காரியா இருக்கும். கரங்களை சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாம் என் அபிஷேகத்தில் வரணும் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் இப்படி சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாம் எங்க பாஸ்டர் மாதிரியே வரணும். என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா உங்க பிள்ளைங்களை பார்த்துட்டே நம்ம பாஸ்டர் மாதிரி வரணும்டா சொல்லியிருக்கிறீங்களா? பொய் சொல்லாமல் மனசாக கேட்குறதுங்க. அவரை மாதிரி வரணும், இவரை மாதிரி வரணும், இவரை மாதிரி வரணுன்றாங்க. இவரை மாதிரி வரணும் உங்க சொல்லுங்க. எங்கள் பிள்ளைங்க அதுக்காக தான் அந்த பிள்ளைகள் பேர் வைக்கும் போதே எல்லாம் மிஷினரி பேராக வச்சிருக்கிறேன். ஜெபசிங், எம்எல் ஜெபசிங், அவனுக்கு எம்எல் ஜெபசிங் மாதிரியே வரணும். ஒவ்வொரு பிள்ளைங்களும் பேர் வைக்கும்போது தான் நோக்கமே. இந்த இங்கே இருக்கிற உங்கள் சின்ன பாஸ்டர்மாவுக்கு அந்த பேர் தான் வச்சேன். புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன கருத்து என்னவென்றால், நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் தரமாட்டார். அப்போ தேவன் சொல்றார், அடைக்கும்படியா. சத்தமாக சொல்லுங்க. ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும். கவனிக்கிறீங்களா? இது ஏக்கம், தேவனின் ஏக்கம், தேவனின் குமுறல், தேவனின் கவலை, தேவனின் ஆதங்கம். இல்லை சொல்லுங்க. ஏக்கம், ஏக்கம், கவலை, கவலை, கண்ணீர், கண்ணீர், குமுறல், குமுறல், அவருடைய ஆதங்கம். ஆதங்கம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? தேவனை துக்கப்படுத்தி இந்த உலகத்தை மகிழ்ச்சியா வாழவே முடியாது. ஆமென். தம்பி வாய்த்தோட சொல்லுங்க தம்பி. தேவனை துக்கப்படுத்தி இந்த உலகத்துல ஒரு செகண்ட் கூட நான் நல்ல நிம்மதியா வாழ முடியும். ஆமென், ஆமென், ஆமென். வாயை திறக்க மாட்டீங்க. தேவனை துக்கப்படுத்தி, தேவனை this is my formula, this is my lesson I learn. நீங்க கேட்டீங்கன்னா 56 வருஷத்துல என்னையா நீ கத்துக்கின? ஒரே விட கத்துக்கிறேன். தேவனை துக்கப்படுத்திட்டு நான் மகிழ்ச்சியா வாழவே முடியாது.